வணக்கம் மக்களே, நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல் உணவுலேயே வந்து அதிக விலை உயர்ந்தது எது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அப்படியே வந்து அதோட டேஸ்ட்டும் எப்படி இருக்குது அப்படின்ற இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல்ல வரைக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோலாம் வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மட் கிராப்புங்க. கிங் கிராப்னுவாங்க. அது தமிழில் பார்த்தீங்கன்னா களி நண்டுன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து விலையில் வந்து ரொம்ப அதிகங்க. இது வந்து ஒரு நண்டே பார்த்தீங்கன்னா 2 கிலோ கிட்ட இருக்கும். ரேட்டும் பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு போகும். ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 ரூபாயிலேருந்து 3000 வரலாம் ரேட்டு போகும். இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு தாங்க இந்த நண்டு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். இதோட காலில் இந்த கொடுகு பார்த்தீங்களா, கொடுகு, அந்த கொடுகுல தான் சதை வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி இந்த நண்டு வாங்கி சாப்பிடுங்க. ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க. ஒரு வாட்டி இந்த நண்டை நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அடுத்த வாட்டி இந்த நண்டு தான் வாங்கி சாப்பிடுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ருசி அதிகமாகவே இருக்கும். அந்த நண்டில் ஃபுல்லாகவே சதை தாங்க இருக்கும் அந்த நண்டில். இப்போ நம்ம பார்க்க போகிற மீன் வந்து வாவல் மீனுங்க. ஐ வாவல்னு சொல்லுவாங்க. வாவல்லே பார்த்தீங்கன்னா 3 வகை இருக்குது. அது ஐ வாவல், அதுக்கப்புறம் ஒயிட்டு, அதுக்கப்புறம் பிளாக்கு, 3 வகை இருக்குது. இதுதான் வந்து குவாலிட்டிலே ஃபஸ்ட்டு குவாலிட்டி. டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். மீன்கள்லேயே அதிக ருசி கொண்டது எந்த மீன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐ வாவல் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். முள்ளும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது. குழந்தைங்களாம் தைரியமாக சாப்பிட்லாம். இதோட கறி வந்து ரொம்ப மென்மையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜே, இந்த மீனில் வந்து வேஸ்டேஜே கிடையாது. அந்த வால் மட்டும்தான், வால் அந்த சைடில் இருந்த அந்த ரெக்கை மட்டும்தான் வேஸ்டேஜ். மற்ற எதுவுமே வந்து அதுக்கு வேஸ்டேஜ் கிடையாது. இந்த மீனோட விலை பார்த்தீங்கன்னா 2 கிலோ 1.5 கிலோக்கு மேலே போச்சுனாலே இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா கிலோ வந்து 2000 ரூபா 2500 போகுங்க. சின்ன சைஸாக இருந்ததுன்னா 1500 கம்மி இந்த மீன் கிடைக்காது. இந்த மீன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கிடைக்க வாய்ப்பே கிடையாது. இந்த மாதிரி பீச் சைடில் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயாவது ஒரு தடவை தான் கிடைக்கும். இந்த மாதிரி மீன் கிடச்சதுன்னா ஒரு வாட்டி வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிங்கி இறால். இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பீச் சைட்லலாம் நிறையா இருந்திருக்கும். ரேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1500 ரூபாயிலேருந்து 2000 வரலும் போகும். இறாலே பார்த்தீங்கன்னா அதிக ரேட் கொண்டது இந்த சிங்கி இறால்னு சொல்லுவாங்க. இது முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளுக்கு தாங்க எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்டு அந்த மாதிரி இடத்துக்குலாம் போயிடும். நம்மளுக்கு இது வந்து எப்போயாவது ஒரு தான் கிடைக்கும். அப்படி கிடச்சிதுன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இதோட கறி வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. இந்த சிங்கராலை வாங்கி சாப்பிட்டவங்களுக்கு இதோட டேஸ்ட் என்னன்னு தெரியும். நீங்கள் இது வரலாம் வாங்கி சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா ஒரு வாட்டி வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நான் இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்சதை போட்டிருக்கேன். உங்களுக்கு விலையுள்ள மீன்களை பற்றி எதனா தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் மக்களே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒயிட் பாம்ப்ரெட்டுங்க. வெள்ளை வவால்னு சொல்லுவாங்க. வாவல்லே 3 வகை சொன்னால் இது 2வது வகை, செகண்ட் குவாலிட்டி. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். முள்ளே கிடையாது. இந்த மீனில் வந்து முள்ளே இருக்காது. அப்படியே கடிச்சு சாப்பிட்டே இருக்க வேண்டியது. அந்த முள்ளை கூட அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ரொம்ப மென்மையான ஒரு மீன் இந்த ஒயிட் பாம்ப்ரெட்டை. ரேட்டு பார்த்தீங்கன்னா 1400 1500 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். எல்லா மார்க்கெட்லேயுமே அவ்வளோ சீக்கிரம் இந்த மீன் கிடைக்காது. ஏன்னா இந்த மீன் வந்து நிறைய வந்து எக்ஸ்போர்ட் தான் பண்ணுவாங்க. அதனால் எப்போயாவது தான் இந்த மீன் கிடைக்கும். அப்படி கிடச்சதுன்னா ஒரு வாட்டி வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டைகர் இறாலுங்க. டைகர் இறால் வந்து பார்த்தீங்கன்னா கிலோ வந்து 1200லேருந்து 1500 வரலும் போகும். சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டுங்க இது. இந்த இறால் வந்து எல்லா மார்க்கெட்லேயும் கிடைக்கும். காசிமேட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். இதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செம சூப்பராகவே இருக்கும். இந்த இறாலில் வந்து நீங்கள் பிரியாணி வந்து பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இந்த இறால் வந்து அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஹோட்டலுக்குலாம் வந்து இந்த இறால் தான் போகும். இல்லை தான் வந்து தந்தூரிலாம் பண்ணால் சூப்பராக இருக்கும். நம்மளும் வந்து வீட்டில் தந்தூரி பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். இந்த இறாலாம் யாரும் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு அதையும் சேர்த்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுவரையில் இந்த இறால் நீங்கள் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா ஒரு வாட்டி வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராகவே இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சது இந்த இறால். அதனால் வந்து ஒரு வாட்டி கண்டிப்பாக வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அடுத்து நான் பார்க்க போகிறது வஞ்சரம் மீன். இந்த மீனை பற்றி நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம மீன் வாங்க போகிறோம் அப்படின்னாலே முதல்ல நம்ம வாயில் வருது வஞ்சரம் மீன் தான். வஞ்சரம் மீன் இருக்கான்னு தான் கேட்போம். இந்த வஞ்சரம் மீன்லாம் பார்த்தீங்கன்னா சீசனுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டுங்க. 1000 ரூபாய் இருக்கும் ஒரு நாளைக்கு வந்து 800 ரூபா இருக்கும். மிஞ்சி போனால் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 1200லேருந்து 1300 வரலும் போகும் ஸ்லைஸ் போட்டு விற்றாலே. இதோட டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். நிறைய பேருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ரெஸ்டாரண்ட்டு அது மாதிரி எல்லா இதுலேயும் வந்து இது ரொம்ப அதிகமாக கிடைக்கும். எல்லா மார்க்கெட்லேயுமே கிடைக்கும் ஈஸியாக. அதனால் நீங்கள் வந்து இந்த மீன் நல்லா வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கருப்பு வவ்வால். பார்க்குறதுக்கு ஐ வவ்வால் மாதிரியே இருக்கும். ஆனால் வந்து இதோட டேஸ்ட்டு வேறு, அதோட டேஸ்ட்டு வேறு. ரேட்டும் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ரேட்டு கம்மி. இதுதான் வந்து வாவல்லே வந்து ரேட்டு கம்மியான போகக்கூடியது இந்த வாவல் தான். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். ஆனால் அந்தளவுக்கு இருக்காது. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 700 ரூபா, பெருசு வந்து 700 ரூபா அந்த மாதிரி போகும். 700லேருந்து 800 வரலும் கிலோ போகும். இந்த மீனை நீங்கள் இதுவரை என்ன சாப்பிட வந்தீங்கன்னா ஒரு வாட்டி வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த மீன். இப்போ நம்ம பார்க்க போகிறது சிவப்பு இறாங்க. நம்ம வந்து நிறைய மார்க்கெட்டில் வந்து வெள்ளை இறா தான் பார்த்துருப்போம், வளர்ப்பு இறா தான் பார்த்துருப்பீங்க. இது வந்து சிவப்பு இறா ரொம்ப ரேராக தான் மார்க்கெட்டுக்கு வரும்.
இந்த இறா வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் பிரியாணி பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். பிரியாணி அந்த ஃப்ளேவர், அந்த இறா ஃப்ளேவர் அப்படியே சூப்பராக இருக்கும் பிரியாணியில். இது ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிலோ வந்து 700 வந்து நம்ம பீச் சைட்லேயே ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வாங்கும் போதே கிலோ வந்து 700. மார்க்கெட்டில் விற்றாங்கன்னா இது வந்து 500 விற்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து இது ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சாப்பிட்டீங்கன்னா தான் அதோட டேஸ்ட் உங்களுக்கு தெரியும். இந்த இறா வந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த கல்பாக்கம் சைட்லாம் போனீங்கன்னா அதிகமாக கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரிகாட்டு குப்பம், செம்மஞ்சேரிலாம் வந்து எப்போயா தான் கிடைக்கும். கரிகாட்டு குப்பம் அந்த மாதிரி சைட்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இறா கிடைக்கும். இறாக்குனே போவாங்க தனியாக. அப்போ போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இறா வந்து பீஸ் கணக்காக கொடுப்பாங்க, அப்படி இல்லைனா கிலோ கணக்காக கொடுப்பாங்க. 700 வரும். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இது வரலாம் சாப்பிடாம வந்தீங்கன்னா ஒரு வாட்டி வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ளூ நண்டு, நீல நண்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நண்டு தான். நம்ம வந்து பொட்டு நண்டு நிறையா பார்த்துருப்போம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கல் நண்டு பார்த்துருப்போம், ஃபஸ்ட்டு குவாலிட்டி. இது வந்து செகண்ட் குவாலிட்டி. நண்டுலேயே வந்து செகண்ட் குவாலிட்டி. இந்த நண்டு பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறையா. ஆனால் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா அதிகமாகவே இந்த நண்டு கிடைக்கும். டேஸ்ட்டு வந்து சரியான சூப்பராக இருக்குங்க. நண்டு வந்து இந்த சின்ன நண்டுலே இந்த நண்டு வந்து டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். செம்ம சூப்பராக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நாம நண்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க, வெள்ளை நண்டுன்னு சொல்லுவாங்க. அது இதுக்கு அடுத்த நண்டு. இதுக்கு அடுத்தது வந்து அதுதான் டேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ நண்டை அடிச்சிக்கவே முடியாது, வேறு லெவலில் இருக்கும். இந்த நண்டு இது வரலாம் வாங்கி சாப்பிடாம வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும் நண்டு வந்து எப்போவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்க. நம்ம பீச் சைடில் போயிட்டு எந்த பீச் சைடில் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சாப்பிட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். நம்ம மார்க்கெட்டில் வாங்குறத விட நீங்கள் வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி இடத்துல வந்து வாங்கி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டிங்கன்னா தான் தெரியும். நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வாங்கி சாப்பிட்டிங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து ஒரிஜினல் டேஸ்ட் தெரியாது. அதனால் முக்கால்வாசி வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இந்த நண்டோட ரேட் பார்த்தீங்கன்னா கிலோ வந்து 500 600 வரலாம் இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்குற மீனோட பேர் வந்து காளா மீன். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இந்தியன் சால்மன் சொல்லுவாங்க இந்த மீனோட பேர். இந்த மீனோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி நான் சொல்கிறதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. திருநெல்வேலி அல்வா சாப்பிட்றீங்களா? அல்வா சாப்பிட்டிங்கன்னா வாயில் வந்து அந்த டேஸ்ட் நிற்கும்ல, அந்த மாதிரி இந்த மீன் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்கள் வாயில் வந்து அந்த டேஸ்ட் நிற்குங்க. இந்த மீன் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கும் சரி, உங்களுக்கு வந்து குழம்பு வைக்கிறதுக்கும் சரி ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. விலையிலையும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து அதிகமான விலைலாம் கிடையாது, 500 அந்த ரேஞ்சு தான் இருக்கும். டேஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ருசியான மீன் சொன்னால் இந்த மீன் ஒரு மீன் சொல்லலாம், இந்தியன் சால்மன், காளா மீன். இந்த மீனை இது வரலும் யாருன்னா வாங்கி சாப்பிட்ருந்தீங்கன்னா அதோட டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வரலும் யாரும் இந்த மீனை வாங்கி சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப ஒரு சூப்பரான மீன். சாப்பிட்டுட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரலும் மார்க்கெட்லலாம் இந்த மீன் தான் விலைகள்லாம் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு எதனா தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இதோட மீன்கள் ரேட்லாம் அதிகமாக இருக்குது, இந்த மீன் வந்து விலை அதிகம், பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு எதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃபிஷ் மார்க்கெட் இருந்தால் சொல்லுங்கள், அங்கே கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடலாம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் மக்களே. நன்றி.